இருக்கும்போது இந்த லக்னத்துக்கு இந்த லக்னாதிபதி திரிகோணஸ்தானத்தில் அமைகிற அந்த அமைப்பு படி பார்க்கும்போது ரொம்ப யோககரமாக இருக்கும். பிள்ளைகளால் வெற்றி கிடைக்கும். அதுபோல் இவங்க எடுத்த முயற்சிக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அரசு சம்மந்தப்பட்ட சலுகைகளும் கிடைக்கும். இதே செவ்வாய் கன்னிங்கிற இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. தேவையற்ற கடன் பிரச்சனைகள் இருக்கும். எதிரிகளால் அடிக்கடி பிரச்சனைகள் சந்திப்பாங்க. ஒரு சில பேருக்கு வெட்டுக்குத்து காயம்லாம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். செவ்வாய் 7ஆம் இடமான துலாமில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி ஈகோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படும். அதே செவ்வாய் லக்னத்தை நேராக பார்க்குறதுனால ஒரு சிலருக்கு தாமத திருமணம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்போது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இருக்கும். அதே சமயத்தில் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு சில சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். ஸோ உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுற ஒரு சூழலும் இருக்கும். அதுபோல் நிலம் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டங்களும் இருக்கும். இதே செவ்வாய் 9ஆம் இடமான தனுசு குருவுடைய வீட்டில் அமையும் போது இவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். செவ்வாய் திரிகோணஸ்தானத்தில் இருக்காருங்கிற அமைப்பை பார்க்கும்போது யோககரமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக செவ்வாய் திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக ஆலய திருப்பணிகளில் மேற்கொள்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அவங்க ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க. எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் முடிப்பாங்க. ரொம்ப பெண்டிங் இருக்கக்கூடிய விஷயங்களும் கூட சீக்கிரமாக முடித்து கொடுப்பாங்க. செவ்வாய் 10ஆம் இடமான மகரத்தில் உச்சமடையும் போது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளும் ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும். அதுபோல் இவங்களுக்கு பேர் புகழெலாம் கிடைக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவங்களுடைய புகழ் நாடு முழுக்க பரவறதுக்கான யோகமும் இருக்கும். இதே செவ்வாய் கும்பத்தில் இருக்கும்போது லாபகரமாக இருக்கும். மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். லக்னாதிபதி லாபத்தில் இருக்கிறதால இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ், இவங்க பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் இவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆபரண சேர்க்கையும் அமையும். அதுபோல் ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கும். இதே செவ்வாய் 12ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணம், நீண்ட பிரயாணம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். ஒரு சில ஊருக்கு போனால் அவங்க ரொம்ப வருஷம் அங்கே இருப்பாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். குறிப்பாக ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளும் அவங்க அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் மேஷ லக்னத்தை அடிப்படையாக வச்சு செவ்வாய் ஒவ்வொரு இடங்களில் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறத பார்த்தோம். நீ அடுத்த பதிவில் ரிஷப லக்னத்தை அடிப்படையாக வச்சு இதே செவ்வாய் ஒவ்வொரு இடங்களிலும் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.